வணக்கம். இன்றைக்கான ஆன்மீக தகவல்கள். இன்று அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு பல்வேறு ஆஞ்சநேயர் கோயில்களில் பக்தர்கள் வழிபட்டு வருகின்றனர். மார்கழி அமாவாசை என்றாலே அனுமன் ஜெயந்தி தினம் நினைவுக்கு வரும். அஞ்சனையின் மைந்தனாக தோன்றியவர் ஆஞ்சநேயர். ஐம்புலன்களை வென்றவர், சூரிய தேவனிடம் கல்வி கற்றவர், அசாத்திய சாதனை செய்யும் ஆற்றல் படைத்தவர், ராமதூதன், நித்திய சிரஞ்சீவியாக திகழ்பவன், வரபலமுடையவன், மார்கழி அமாவாசையில் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர். ஆஞ்சநேயர் ஜெயந்தி அன்று விரதமிருந்து ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் ஆராதனை நடத்தி வடைமாலை, துளசி, வெற்றிலை மாலை, வெண்ணெய் காப்பு அலங்காரம் செய்து வழிபடுவது உத்தமம். கீழ்கண்ட ஸ்லோகத்தை சொல்லி ஆஞ்சநேய ஜெயந்தி அன்று ஆஞ்சநேயரை வழிபட்டால் எல்லாவித நலன்களும் கிடைக்கும். ஓம் ஆஞ்சநேயாய வித்மகி வாயுபுத்ராய தீமகி தன்னோ ஹனுமன் பிரச்சோதயாத். ஓம் ஆஞ்சநேயாய வித்மகி வாயுபுத்ராய தீமகி தன்னோ அனுமன் பிரச்சோதயாத். இந்த மந்திரத்தை சொல்லி வருகின்ற பொழுது இன்றைய தினம் ஆஞ்சநேயரிடம் நீங்கள் வைக்கின்ற வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறும். அதேபோல் அனுமன் ஜெயந்தியை இன்று கொண்டாடப்பட்டு வருகின்ற சூழ்நிலையில் இதனை முன்னிட்டு தமிழகம் மற்றும் நாட்டின் பல்வேறு பகுதியில் உள்ள பிரசித்தி பெற்ற ஆஞ்சநேயர் கோயில்களுக்கு அதிகாலை முதலே பக்தர்கள் சென்று சந்தோஷம் செய்து வருகின்றனர். நாமக்கல் நகரின் மையப்பகுதியில் பிரசித்தி பெற்ற ஆஞ்சநேயர் கோயில் உள்ளது. இங்கு ஒரே கல்லினால் செதுக்கப்பட்ட 18 அடி உயர ஆஞ்சநேயருக்கு பக்தர்கள் அருள்பாலித்து வருகின்றார். இக்கோவில் ஆண்டுதோறும் ஆஞ்சநேயர் ஜெயந்தி விழா வெகு விமர்சையாக நடத்தப்பட்டு வருகின்றது. இந்த ஆண்டும் இன்று வியாழக்கிழமை ஜெயந்தி விழா கொண்டாடப்பட்டு வருகின்றது. இதனை முன்னிட்டு இன்று அதிகாலை 5 மணிக்கு 1,08,000 வடமாலை சாத்தப்பட்டுள்ளது. அதிகாலை முதலே கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சந்தோஷம் செய்து வருகின்றனர். காலை 11 மணி அளவில் சிறப்பு அபிஷேகம் நடைபெறுகின்றது. இதனைத் தொடர்ந்து ஆஞ்சநேயர் தங்க கவச அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றார்.